எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அருள்மிகு ஆனந்தவல்லி உடன் வர ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் கோவில் தான் சென்றிருக்கோம். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் பழமை வாய்ந்த ஒரு கோவில். இன்னைக்கான இந்த வீடியோல இந்த கோவிலை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நவகிரக ஸ்தலங்கள்ல சூரியனுக்கான ஒரு ஸ்தலம். ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு கோவில். இந்த வீடியோல இந்த கோவிலை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசில இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவிலுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து இங்கே தெப்பக்குளம் வந்து வச்சுருக்காங்க. தெப்பக்குளத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை கைஸ். ஃபுல்லாகவே வறண்டு ஃபுல்லாக வந்து அந்த புல் எல்லாமே வந்து வளர்ந்துருச்சு. இதுலேருந்தே வந்து தெரியுது இது நம்ம வந்து எவ்வளோ பழமையான ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோன்னு. இந்த கோவில் எவ்வளோ பழமையான ஒரு கோவில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஒரு கோபுரம் கிடையாது, சுற்றி வரதுக்கு ஒரு பிரகாரமும் வந்து கிடையாது. அந்த காலத்தில் இப்போ நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். சுற்றி வரதுக்கு பிரகாரமும் கிடையாது. ஒரு சில சன்னதி மட்டும்தான் வந்து இருந்துச்சு. அதுவுமே வந்து பாழடைஞ்சு ரொம்பவும் பழமையாக வந்து இருந்துச்சு. அதில் சிற்பங்கள்லாம் எல்லாமே வந்து சேதமாயிருச்சு. அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஹிந்து அறநிலைத்துறை அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கோவில் வந்து மீட்டு சரி பண்ணி இங்கே வந்து ஒரு பிரகாரத்தை கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் சன்னதி எல்லாமே வந்து எழுப்பி ஒரு கோபுரத்தை எல்லாமே வந்து ரெடி பண்ணி இப்போ வந்து ஒரு பழமையான ஒரு கோவில் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இதாங்க இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம வந்து அது உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வந்து சிவனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தீஸ்வரன்ற பேரில் நமக்கு வந்து அருள் புரிகிறாரு. அதே மாதிரி அம்மனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தவல்லின்ற பேரில் நம்மளுக்கு வந்து அருள் புரிகிறாங்க கைஸ். இங்கே வந்து கோஷ்டமூர்த்திகளான கணபதி அப்புறமா தட்சிணாமூர்த்தி வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுவாமி உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம். இதாங்க கைஸ் இந்த கோவிலுடைய சன்னதி. சிவன் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து காட்சி தராரு. அகஸ்தீஸ்வரர். பார்க்கறதுக்கு வந்து செமையாக இருக்குது கைஸ். சிவன்லிங்கம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து சூளம் வந்து வச்சுருக்காங்க கைஸ். இதுக்கு கொஞ்சம் தள்ளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த நடராஜருடைய உற்சவ சன்னதி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மனுடைய சன்னதி. ஆனந்தவல்லி. இப்போ நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து வெளிப்பிரகாரம் வந்து சுற்றி வந்துட்டுருக்கோம் கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. அவருக்கு ரெண்டு பக்கத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து விநாயகருடைய சிற்பம் வந்து இருக்குது. இவருக்கு காசி விஸ்வநாதருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து அவருடைய நந்தி வாகனமும் வந்து இருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செவத்துலேயே வந்து அழகாக அந்த சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காசி விஷாலாட்சி அவங்களுடைய சன்னதி வந்து இருக்குது. இது ரெண்டுமே வந்து பக்கத்தில் தான் கைஸ் வந்து இருக்குது. இது வந்து விநாயகருடைய சன்னதி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணியருடைய சன்னதி. இவர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தேவியானையோட நம்மளுக்கு வந்து காட்சி தராரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ருண விமர்சனுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க கைஸ். இவரை நம்ம வந்து தரிசனம் பண்ணோம்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் எல்லாமே வந்து தீந்துரும்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1300 வருடங்கள் வந்து ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவனை வந்து வழிபட்டுருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நவகிரக ஸ்தலங்களில் சூரியனுக்கான ஸ்தலம்னா வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பார்த்திங்களா. அதனால் இங்கே வந்து சூரிய பகவானுக்கு வந்து தனியாக ஒரு சன்னதியுமே வந்து இருக்குது. அவருக்கு வந்து ரொம்பவே வந்து இந்த கோவிலில் முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்கன்னே வந்து சொல்லலாம். அவருக்கு வந்து தனியாக ஒரு சன்னதி வந்து இருக்குது. அவரை சுற்றி மற்ற எல்லா சன்னதியுமே வந்து அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அது ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம்னு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவேன். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து அகதீஸ்வரன் எப்படி பேர் வந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தீஸ்வரன்ற ஒரு முனிவர் வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனை வந்து வழிபட்டார். அதனால் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து அகதீஸ்வரன் வந்து பேர் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வாகீச முனிவருமே வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அகதீஸ்வரர் வந்து வழிபட்டிருக்கதா வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வச்சுருக்காங்க பார்த்திங்களா. இதுதான் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த கோவில் எப்படிலாம் வந்து இருந்துச்சுன்றதை வந்து ஒரு பிக்சராக வந்து ஃபோட்டோ எடுத்து இங்கே போட்டிருக்காங்க நம்மளுக்கு பேனராக.
ஸோ சண்டிகேஸ்வரருடைய சன்னதி வந்து இப்படி தான் இருந்துச்சு. காசி விஸ்வநாதர் இப்போ நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் பார்த்திங்களா. ஸோ அவருடைய சன்னதி எல்லாமே வந்து பாழடைஞ்ச நிலைமையில தான் வந்து இருந்திருக்கு. ஸோ இது எப்போ வந்து பார்த்திங்கன்னா 1998 வந்து இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இப்படி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹிந்து நல்ல அறநிலையத்துறை வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த கோவில் வந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே வந்து சரி செஞ்சாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து புதுசாக கட்டின கோவில் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குது, அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்துச்சுன்றது வந்து பாருங்கள். ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மன் வந்து ஆனந்தவல்லின்ற பேரில் நம்மளுக்கு வந்து அருள் புரியுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நின்ற குளத்தில் நம்மளுக்கு வந்து அழகாக வந்து காட்சி தராங்க. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய காலபைரவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்தவர்னு சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு வந்து ராகு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அபிஷேகம் அப்புறமா வந்து பூஜை எல்லாமே வந்து நடைபெறுது. ராகு காலம் எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா 4:30 6 மணி வரைக்கும் ராகு கால பூஜைகள் எல்லாமே வந்து காலபைரவருக்கு நடைபெறுது. ஸோ இந்த ஊர் மக்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலபைரவருக்கு 6 நாட்கள் தொடர்ந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பூஜை செஞ்சு வழிபட்டோம்னா நம்மளுக்கு நம்ம என்ன வேண்டுமோ அது எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கைஸ். ஸோ இந்த கோவில் கட்டினதுக்கப்புறமா வந்து ராஜராஜ சோழன் 1, ராஜராஜ சோழன் 2, குலோத்துங்க சோழன் 3, சுந்தரபாண்டியன், வீரராஜேந்திர சோழன் இது மாதிரி எத்தனையோ அரசர்கள் வந்து இந்த கோவிலில் வந்து திருப்பணி வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்னன்னு வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சூரியனின் உஷ்ணம் தாங்காமல் அவரது மனைவி சந்தியாதேவி தனது நிழலான சாயாதேவியை அங்கே விட்டு பிரிந்தார். சில காலம் கழித்து அதை உணர்ந்த சூரியன் சந்தியாதேவியின் தந்தையான விஸ்வகர்மரிடம் முறையிட சூரியனிடம் வடபாகம் சென்று சிவனை நோக்கி தவம் புரிய சொன்னார். அவரும் அவ்வாறே சென்று அகதீஸ்வரர் நோக்கி தவம் புரிந்தார். சூரியனின் உஷ்ணத்தையும் தாங்கும் சக்தியையும் மனைவி தாங்கும் வரம் பெற்று சந்தியாவை மீண்டும் கரம் பெற்றார். சூரியனின் வழிபெற்ற ஸ்தலம் ஆகையால் தொண்டை மண்டலத்தின் உள்ள நவகிரக ஸ்தலங்களில் இத்தலம் சூரிய ஸ்தலமாகும். இங்கு இவர் மேற்கு திசை நோக்கி தனி சன்னதியாக உள்ளார். ஞாயிற்றுக்கிழமையில் சிகப்பு மலர் சூடி கோதுமை ரவை படைத்து இவ்வாலயத்தில் நடைபெறும் அபிஷேகம் மற்றும் சஹஸ்ர அர்ச்சனையில் பங்கு பெற்றால் வேண்டிய வரம் பெறலாம். ஸோ இதாங்க இந்த கோவில் ஸ்தல வரலாறு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நந்தி வந்து சிவனை நோக்கி வந்து இருக்கிற மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இது நல்லாயிருக்கு கைஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7:30 11 மணி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நடை சாத்திட்டு மாலையில் 4:30 8 மணி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க கைஸ். ஸோ சூரிய பகவானுடைய சன்னதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தில் வந்து குதிரையில் வந்து வருவார் பார்த்திங்களா. ஸோ அது மாதிரி ஒரு சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக செமையாகவும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சன்னதி எல்லாமே நம்ம வந்து தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ ரொம்பவும் வந்து சக்தி வாய்ந்த ஒரு கோவில். ஸோ சூரியனுக்கான ஸ்தலம். ஸோ கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த கோவில் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வச்சுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனுமே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற விஷயம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.